வெல்கம் பேக் டு அவர் சேனல். லைவாக ஏபி பாட் பைனான்ஸில் எப்படி ரன் ஆகிறது என்பதை தெளிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதிகமானவர்கள் ட்ரேடிங் மூலமாக நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் ஓனாக ட்ரேட் செய்து அதிகமாக கேபிட்டலை லாஸ் செய்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் நானும் தான். கிரிப்டோவில் ஓனாக ஃபியூச்சர் ட்ரேட் செய்து என்னுடைய கேபிட்டல் அனைத்தையும் இழந்து விட்டேன். அந்த தருணத்தில் எனக்கு கிடைத்தது ஏபி பாட். இந்த ஏபி பாட்டில் யார் வேண்டுமானாலும் ட்ரேட் செய்து நன்றாக சம்பாதிக்கலாம். ட்ரேடை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ட்ரேடை பற்றி எனக்கு தெரியும், ட்ரேடை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் கேபிட்டலை அதிகமாக நான் நிறைய இடத்துல நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படி என்று இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் இதற்கு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஏபி பாட்டை நம்ம பை பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். நமக்கு மாதம் 5 முதல் 30% வரை நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏபி பாட்டை தான் லைவாக என்னுடைய ஐடியை ஷோ பண்ணியிருக்கேன். ஞானப்பிரகாசம் 8567 மேலே ரைட் சைடு கார்னரில் ஷோ ஆகிட்டு இருக்கு. 6 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா $60, 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் $100. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் செட் பண்ணணுங்க. இதில் இணைய விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஏபி பாட்டை எப்படி பை பண்ணணும், பைனான்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணணும் என்று அனைத்தையும் நான் சொல்லித்தரேன். ஸ்ட்ராட்டஜி பூரா இங்கே தான் இருக்குங்க. சரிங்களா? இங்கிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம்? பைனான்ஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். பைனான்ஸில் என்னுடைய கேபிட்டல் $174ங்க. லைவாக ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அதாவது எட்ஜ் ட்ரேடுனா அந்த மார்க்கெட் ஏறும் அப்படின்னு 50% பை பண்ணும், அந்த மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு 50% பை பண்ணும். ரெண்டும் ஈக்குவலாக பை பண்ணுங்க. ஒன்லி பிஎன்பி காயினில் மட்டும்தான் இங்கே ட்ரேட் நடக்குது. ஒரே பேரில் தான் பிஎன்பி யூஎஸ்டிடி பேரில் மட்டும்தான் இங்க நடக்கும். இங்க கனெக்ட் பண்ணிட்டா போதும். நாம எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா 24/7 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்தில் இந்த பாட் ரன் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், நம்ம வைத்திருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு 1.5% வந்தாக நமக்கு ஸ்பாட் வாலெட்டுக்கு யூஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா தள்ளி விட்டுடும். ஸோ என்னுடைய கேபிட்டல் $174. எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நான் ஜாயின் பண்ணது மார்ச் 27, 2025 தாங்க ஜாயின் பண்ணேன். என்னுடைய டோட்டல் ப்ராஃபிட் இங்கே பார்க்கலாம் தெளிவாக. $9.64. டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா $1.35. இதுவரை எனக்கு நெட் ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா $8.29 நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குங்க. லைவாக பார்க்கலாம். 2025 ஏப்ரல் மாதத்து ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஸோ 3ஆம் மாதம் மார்ச் 27ஆம் தேதி தான் நான் ஜாயின் பண்ணது. 27லேருந்து 31 வரையும் என்னுடைய இந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்னு. அதே போல் இந்த மாதம் லைவாக ஓடிட்டு இருக்குங்க. இந்த மாதத்துக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். மாதம் குறைந்தபட்சம் 5% முதல் 30% வரை ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் என்பது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 10% தான், 20% மாதம் ஒரே ஈக்குவலாக கிடைக்காது. ட்ரேடிங் என்பது முன்ன தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு மாதம் 5% கிடைக்கலாம், ஒரு மாதம் 10% கிடைக்கலாம், ஒரு மாதம் 20, ஒரு மாதம் 30, இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஆவரேஜாக 1 இயருக்கு நீங்கள் வைத்து பார்க்கும்போது 10% ஆவரேஜாக கிடைச்சிருக்கும். குறைந்தபட்சம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு 5% கிடைக்குங்க. ஒரு சேஃபான பிளாட்ஃபார்ம். நாம் வைத்திருக்கக்கூடிய கேபிட்டல் நம்முடைய அக்கௌண்ட்ல தான் இருக்கு. எப்பொழுது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்முடைய ஓன் அக்கௌண்ட்ல இருக்குங்க. இங்கே தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டு நெட்வொர்க் கான்செப்டில் அங்கே ஆர்ஒயில் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி இத்தனை % கொடுக்குறேன், ட்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஏமாற்றிட்டு ஒரு நாள் ஓடி போயிடுவாங்க. ஓனாக நம்முடைய அக்கௌண்ட்டில் இருக்குது, சேஃபாக இருக்குது. யார் வேண்டுமானாலும் இணைந்து நன்றாக சம்பாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.